Yes, good morning students. நம்ம இப்போ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வந்து ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்ல சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மெட்டல் காஸ்டிங்ல வந்து த பர்பஸ் ஆஃப் சாப்லெட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்லெட் வந்து இட் இஸ் எக்ஸ்டர்னல் அயன் பீசஸ் கோர் சப்போர்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ற அந்த இதுக்கு பேர் தான் சாப்லெட் சொல்லுவாங்க. சாப்லெட்டோட பர்பஸ் வந்து டு சப்போர்ட் த கோர். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சப்போர்ட்ன்றது எஸ், இங்கே சாப்லெட்ஸ்ல எஸ் இருக்கா, எஸ் வந்து கடைசியா இருக்கா, எஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். கோர் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர். ஸோ கடைசி லெட்டரும் ஃபர்ஸ்ட் லெட்டரும் யூஸ் பண்ணி சப்போர்ட் த கோர் சாப்லெட்ஸ். அது வந்து ப்ளூ, அது பேரே வந்து எஸ்ல தான் முடியும். ஸோ அப்போ எஸ் வந்து சப்போர்ட், சி வந்து கோர். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் நம்ம பண்ற தெரிஞ்சுக்கிற கான்செப்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸலண்ட் டைமென்ஷனல் அக்யூரசி, ஸ்மூத் கேஸ்ட் சர்ஃபேஸ், thinner walls. Inserts can be cast in such as threaded insert, eating element, and high strength bearing surface. Reduce or eliminate secondary machining operation, rapid production rate. The chief advantage is high production rate. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஒரு டை காஸ்டிங்கோட அட்வான்டேஜ். இப்போ டைமென்ஷனல் அக்யூரஸியா இருக்கட்டும், ஸ்மூத் கேஸ்ட் சர்ஃபேஸா இருக்கட்டும், தின்னர் வால்ஸ், ஸோ செகண்டரி மெஷினிங் தேவைப்படாது, ரேபிட் ப்ரொடக்ஷன் ரேட், இதெல்லாம் வந்து நம்ம டை காஸ்டிங்ல வந்து நம்ம கிடைக்கிற அட்வான்டேஜ். இதுல வந்து மோஸ்ட்னு பாத்தீங்கன்னா சீப் அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா ஹை ப்ரொடக்ஷன் ரேட், மாஸ் ப்ரொடக்ஷனுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வி ஆர் கெட்டிங் த எக்ஸலன்ட் டைமென்ஷனல் அக்யூரசி, ஸ்மூத் கேஸ்ட் சர்ஃபேஸ், thinner walls can be cast compared to the sand and permanent mold casting. So sand castingல வந்து thinner wallsலாம் நம்ம இது பண்ண முடியாது. So insert can be cast in such as threaded insert, eating elements, high strength bearing surfaceலாம் இதுல பண்ணலாம். Reduces or eliminate the secondary machining operation தேவைப்படாது, rapid production rate. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம டிஸ்கஸ் பண்ண போறது சாண்ட் ஸ்லிங்கர் அப்படின்னு ஒரு விஷயத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த சாண்ட் ஸ்லிங்கர்ன்றவன் யாரு அப்படின்னா, சாண்ட் ஸ்லிங்கர் வந்து நமக்கு என்ன கிடைக்குன்னா யூனிஃபார்ம் சாண்ட் ஹார்ட்னஸ். இப்ப சாண்ட் ஸ்லிங்கர்ல யூனிஃபார்ம் சாண்ட் ஹார்ட்னஸ் அப்படின்றது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது? சாண்ட் ஸ்லிங் இஸ் டன் பை த்ரோயிங் a sand into the flask rapidly with great force. This process develop uniform high mold hardness. அப்ப யூனிஃபார்ம் சாண்ட் ஹார்ட்னஸ்ன்றது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்றது நான் உங்களுக்கு சொல்றேன். இப்ப யூனிஃபார்ம் அப்படின்றது யூ நம்ம ஞாபகம். இப்ப சாண்ட் ஸ்லிங்கர்ல வந்து நம்ம யூ இல்ல, சரிங்களா? நம்ம யூனிஃபார்ம் சாண்ட் ஹார்ட்னஸ் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப சாண்ட் ஸ்லிங்கர்ல யூ இல்லை, ஆனா யூ இருந்தா வந்து நம்ம ஈஸியா வந்து இது பண்ணலாம். யூ இருந்தா வந்து ஈஸியா நம்ம இது பண்ணிக்கலாம். அப்ப ஸ்லிங்கர்ல, இப்ப சாண்ட்ல ஸ்லிங்கர்ல என் இருக்கு இல்லையா, என்ன வந்து இன்வெர்டடா பாத்தீங்கன்னா யூ தெரியும், என்ன வந்து இன்வெர்டடா பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூ தெரியும். ஸோ அதுல இருந்து சாண்ட் ஸ்லிங்கர்னு பார்த்தாலே நீங்க யூனிஃபார்ம் சாண்ட் ஹார்ட்னஸ்ன்றது ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் பார்க்க போற விஷயம் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான கொஸ்டின், த அட்வான்டேஜ் ஆஃப் ஷெல் மோல்டிங். ஷெல் மோல்டிங்னா என்ன ப்ராசஸ் அப்படின்னா, ஷெல் மோல்டிங்ல என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா வழக்கமா வந்து ஃபைன் சாண்ட் யூஸ் பண்ணுவாங்க. மணல் வந்து நல்ல அப்படியே ரொம்ப ஃபைனா இருக்கும், சாம்பல் மாதிரி அப்படியே கொஞ்சம் இருக்கும்னு வச்சுங்களேன். ஸோ அந்த ஷெல் மோல்டிங்ல யூஸ் பண்ற சாண்ட் வந்து ஃபைனா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம கூட வந்து செல் மோல்டிங்கோட சேர்க்கிற விஷயம் வந்து ஃபீனால் ஃபார்மால்டிஹைட் ரெசின் அப்படின்னு ஒரு விஷயம் சேர்க்க போறோம். ஃபீனால் ஃபார்மால்டிஹைட் ரெசின் அப்படின்னு ஒரு சேர்க்க போறோம். அந்த ஃபீனால் ஃபார்மால்டிஹைட் ரெசின் வந்து அது வந்து ஃபீனால் ஃபார்மால்டிஹைட் ரெசின்றது கெமிக்கல் நேம். ட்ரேட் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா பேக்கலைட். ஃபீனால் ஃபார்மால்டிஹைட் ரெசினோட ட்ரேட் நேம் என்னன்னா பேக்கலைட். ஷெல் மோல்டிங்னாலே நமக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகம் வர வேண்டியது ஃபீனால் ஃபார்மால்டிஹைட் ரெசின் தான். ஸோ அந்த என்ன ரெசின் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல வேற என்னெல்லாம் அட்வான்டேஜ் இருக்குன்னா, பெட்டர் சர்ஃபேஸ் ஃபினிஷ் கிடைக்கும், பெட்டர் டைமென்ஷனல் டாலரன்ஸ் கிடைக்கும், ரெடியூஸ்டு மெஷினிங் சர்ஃபேஸ், லெஸ் ஃபவுண்டரி ஸ்பேஸ் ரெக்வயர்ட். இதுக்கு ரொம்ப ஃபவுண்டரினாலே நமக்கு எப்படி இருக்கும், ரொம்ப பெருசா பிரம்மாண்டமா இருந்தா தான் ஃபவுண்டரி. இப்போ ஆனா இந்த ஷெல் மோல்டிங் பண்ற இடம் வந்து சின்னதா தான் இருக்கும். லோ லேபர் காஸ்ட், கேன் பி ஈஸிலி ஆட்டோமேட்டட் ஃபார் மாஸ் ப்ரொடக்ஷன். ஸோ ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். ஹை ப்ரொடக்டிவிட்டி. இதுல முக்கியமா காம்ப்ளெக்ஸ் ஷேப் கேன் பி மேட். அது வந்து ரொம்ப தேர் இஸ் நோ நீட் டு வித்ரா த பேட்டர்ன். ஏன் காம்ப்ளெக்ஸ் பேட்டர்ன் மாதிரி வச்சு எடுத்தோம்னா நமக்கு வந்து காம்ப்ளெக்ஸ் ஷேப்லாம் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இங்க வந்து பேட்டர்ன் வித்ரா பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அதனால காம்ப்ளெக்ஸ் ஷேப் மேக் பண்ணலாம். வெரி ஃபைன் டீடைல்ஸ் அண்ட் தின் செக்ஷன் கேன் பி அப்டைன்ட். ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் ஷேப்பும் இந்த ஃபைன் டீடைல்ஸும் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். அப்புறம் பெட்டர் டைமென்ஷனல் டாலரன்ஸ் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். இந்த மூணு தவிர மற்ற எல்லாம் வந்து ரேர் கேசஸ் தான். ஸோ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறதுன்னு பார்த்தீங்கன்னா சாண்ட் மோல்டிங் பத்தி பார்க்க போறோம். சாண்ட் மோல்டிங்ல ஃபிளாஸ்கா மோல்டிங் ஃபிளாஸ்க் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பாட்டம் மோஸ்ட் ஃபிளாஸ்க்கு வந்து டிராகன் பேரு, டாப் மோஸ்ட் ஃபிளாக் வந்து கோப். இது 2 ஃபிளாஸ்க் ரெண்டு ஃபிளாஸ்க் மேலேயும் கீழேயும் வச்சோம்னா அப்போ வந்து மேல கோப்பு கீழே டிராக் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா 3 ஃபிளாஸ்கா இருந்தா மேல கோப்புக்கு அப்புறம் சீக்கு அப்புறம் டிராக், சிசிடி அப்படின்னு வச்சுக்கலாம். கோப், சீக், டிராக். ஸோ இன்டர்மீடியேட் பிட்வீன் கோப் அண்ட் டிராக் இருந்தா அது சீக்.
ஸோ 3 ஃபிளாஸ்க் மெத்தட்ல வந்து மோல்டிங் 3 மோல்டிங் ஃபிளாஸ்க் வச்சோம்னா நடுவில் இருக்க ஃபிளாஸ்க் வெரி சிக். அடுத்தது பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா in order to ram the sand soften on the pattern face. ஸோ பேட்டர்ன் ஃபேஸ்ல சாஃப்டா இருக்கணும். ஆர்டர் at the back of the mold. ஸோ மோல்டுல ஆடா இருக்கணும். ஸோ பில சாஃப்ட், எம்ல ஆட், பேட்டர்ன்ல சாஃப்ட், மோல்டுல ஆட். ஸோ ஏதாச்சும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ பேட்டர்ன் சாஃப்ட் ஆட்டோமேட்டிக்கா பேட்டர்ன் மோல்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டு பேட்டர்ன்ல சாஃப்ட் அப்படின்னா வந்து என்ன இது பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்குவீஸ் ரேமிங் அப்படின்ற ஒரு இது இருக்கு. ஸ்குவீசிங் மெத்தட் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. A plate in squeeze ramming, a plate slightly smaller than the inside dimension of the molding flask is fitted in the flask already fitted in the molding sand. Uniform pressure வந்து apply பண்ணுவாங்க which compact the sand uniformly. The sand next to the plate ram hardest while the sand below is progressively less hard. So வந்து below the sand next to the plate வந்து ram hardest. அப்போ அது மோல்டுல வந்து மோல்டுக்கு பேக்ல இருக்க சாண்ட் வந்து ஆடா இருக்கும், பேட்டர்னுக்கு இருக்கிறதுல சாஃப்டா இருக்கும். ஸோ இது எப்படின்னா ஸ்குவீஸ் ரேமிங் அப்படின்றது ஞாபகம் வச்சுங்க. ஸோ இப்போ என்னன்னா இது என்னன்னா இந்த ஸ்குவீஸ் ரேமிங்ல வந்து நம்ம ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சு இது பண்ணணும். ஸோ வந்து இது பாத்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் வந்து சாஃப்டா இருக்கும் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா பேட்டர்ன் சாஃப்டா இருக்கும் அப்படின்றது ஸ்குவீஸை வச்சு ஸ்குவீஸ் பி எஸ்க்கு பக்கத்துல எஸ்பி பிக்யூஆர்எஸ் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. இப்போ ஆல்பபெட் வந்து பாத்தீங்கன்னா எம்என்ஓபி கியூஆர்எஸ், எம்னு தள்ளி இருக்கும், பி வந்து ஸ்குவீஸுக்கு பக்கத்துல இருக்கும். ஸோ பேட்டர்ன் பக்கத்துல இருக்கும் சாஃப்டா இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்குவீஸுக்கு பக்கத்துல உள்ள எஸ்ஸுக்கு பக்கத்துல உள்ள லெட்டர் வந்து பி, ஸோ அவன் வந்து சாஃப்டா இருப்பான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தன் சாஃப்ட்னாலே இன்னொருத்தன் மோல்டு அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது டேப்பர் ப்ரொவைட் ஆன் த பேட்டர்ன் ஃபார் ஈஸி வித்ட்ராயல். அப்படி அது வந்து என்ன அலவன்ஸ், அந்த டேப்பர் வந்து ப்ரொவைட் பண்றது வந்து என்ன அலவன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து டிராஃப்ட் அலவன்ஸ் சொல்லுவாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எப்பவுமே வந்து கேஸ்டிங்ல டிராஃப்ட் அலவன்ஸ்ன்றது வந்து நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். டிராஃப்ட் அலவன்ஸ்னா இட் இஸ் அலவன்ஸ் விச் இஸ் ப்ரொவைடட் ஃபார் ஈஸி வித்ட்ராயல் ஆஃப் த பேட்டர்ன். ஸோ நம்ம எளிமையா எடுக்கிறதுக்காக ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணுவோம் அந்த அலவன்ஸ். நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரூஷனுக்கும் கேஸ்டிங்க்கும் சம்மந்தம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பேட்டர்ன் கலர். பேட்டர்ன் வந்து ஃபவுண்டரியில வந்து பேட்டர்ன் வந்து வேற வேற கலர்ல யூஸ் பண்ணுவாங்க. ரெட் யூஸ் பண்ணாங்கன்னா வந்து சர்ஃபேஸ் இஸ் நாட் டு பி ஃபினிஷ் பட் லெஃப்ட் அஸ் காஸ்ட் அப்படின்னா அது ரெட். மெஷின் பண்ணோம்னா எல்லோ அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ வந்து எல்லோல வந்து கடைசியா முடியுது வந்து டபிள்யூ முடியுதா, டபிள்யூ தலைகீழ திருப்பி போட்டா என்ன வரும், எம் வரும். டபிள்யூ தலைகீழ திருப்பி போட்டா எம் வரும். ஸோ மெஷின் ஞாபகம் வச்சுக்கலாம். எல்லோன்னு பார்த்தோம்னாலே மெஷின் ஞாபகம் வச்சுக்கலாம். ரெட்னு பார்த்தோன்னா நாட் டு பி ஃபினிஷ் லெஃப்ட் அஸ் காஸ்ட் பண்ண மாதிரியே அப்படி இருக்கிற மாதிரியே வந்து விடணும் அப்படின்னா அது ரெட் கலர் அடிப்பாங்க. பிளாக்னா கோர் பிரிண்ட்ஸ் ஃபார் அன்மெஷின்ட் ஓப்பனிங்ஸ் வந்து பிளாக் யூஸ் பண்ணுவாங்க. கோர் பிரிண்ட்ஸ் ஃபார் அன்மெஷின்ட் ஓப்பனிங்க்கு வந்து பிளாக் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது எல்லோ ஸ்ட்ரிப்ஸ் ஆன் பிளாக்னா கோர் பிரிண்ட்ஸ் ஃபார் மெஷின்ட் ஓப்பனிங். எல்லோ ஸ்ட்ரிப்ஸ் ஆன் பிளாக், எல்லோ வந்தாலே அந்த மெஷினிங் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்துடும் அப்படின்னு நான் சொல்லிக்கலாம். ஆனால் பிளாக்னா கோர் பிரிண்ட்ஸ். ஸோ கோர் பிரிண்ட்ஸ் ஃபார் மெஷின்ட் ஓப்பனிங்ஸ்னா எல்லோ ஸ்ட்ரிப்ஸ் ஆன் பிளாக். கிரீன் அப்படின்னா லூஸ் பீசஸ் ஆர் லூஸ் கோர் பிரிண்ட்ஸ். ஸோ நீங்க லூஸ் கிரீன்னாலே லூஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம், லூஸ் பீசஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது சம் ஆஃப் த பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்த விஷயம் தான். என்ன டு ஃபெசிலிட்டேட் வித்ட்ராயல் ஆஃப் பேட்டர்ன் என்ன ப்ரொவைட் பண்ணுவாங்க, டிராஃப்ட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ வித்ட்ராயிங் த பேட்டர்னுக்கு the vertical face of the pattern are in continuous contact with the mold wall which may damage the mold cavity. To avoid this, vertical faces are always taper from the parting plane. So இதுதான் டிராஃப்ட்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டீகார்பனைசேஷன்ன்றது வந்து ஒரு காஸ்டிங் டிஃபெக்ட் கிடையாது. டீகார்பனைசேஷன்னா கார்பன் வந்து இழத்தல் அப்படின்னு தான் டீகார்பனைசேஷன். அது வந்து காஸ்டிங் டிஃபெக்ட் கிடையாது. கோப் வந்து இன் ஃபவுண்டரி ப்ராக்டிஸ் அஃபெக்ட் டு த டாப் ஆஃப் ஆஃப் த மோல்டிங் பாக்ஸ்க்கு பேர் கோப்னு சொல்லுவாங்க. பாட்டம் ஆஃப் வந்து டிராகன் சொல்லுவாங்க. ஸோ இன்டர்மீடியட் ஃபிளாஸ்க்கு வந்து சீக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்த விஷயம் தான். சிங்கேஜ் எலமெண்ட்ஸ் வந்து இஸ் மேட் பை ஆடிங் டு த எக்ஸ்டர்னல் டைமென்ஷன். அண்ட் இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ எக்ஸ்டர்னல் டைமென்ஷன் வந்து நம்ம ஆட் பண்ணணும், இன்டர்னல் டைமென்ஷன் வந்து சப்ராக்ட் பண்ணணும். இன்டர்னல் டைமென்ஷன் வந்து சப்ராக்ட் பண்ணணும். சிங்கேஜ் எலமெண்ட்ஸ் வந்து இன்டர்னல் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து நம்ம 100 மீட்டர் இது பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்னல் வந்து 100 mm ஹோல் அப்படின்னா 100 mm ஹோல் வந்து நம்ம வந்து அது ஷ்ரிங்க் ஆகுதுனால அது உள்நோக்கி வெளிநோக்கி தான் ஷ்ரிங்க் ஆகும். அப்போ வந்து 100னா 101 ஆயிடும். ஸோ இன்டர்னலும் அது வந்து
ரெண்டுமே ஆட் பண்ணணும் தான். ஓகே, இது வந்து சொல்லி சிங்கேஜ் எலமெண்ட் நம்ம சொன்னது தப்பு. சிங்கேஜ் எலமெண்ட்ஸ் இஸ் மேட் பை ஆடிங் டு த எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் போத் இன்டர்னல் டைமென்ஷன்ஸ் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஆட் டியர், அடுத்தது ஆட் டியரை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ஆட் டியர்ன்றது ஒரு காஸ்டிங் டிஃபெக்ட். ஆட் டியர்ன்றது ஒரு காஸ்டிங் டிஃபெக்ட். அங்க என்ன ஆகும்னா, இண்டர்டு ஸ்ட்ரெஸ்னால இல்ல ரெசிடியல் ஸ்ட்ரெஸ்னால இண்டர்டு கான்ட்ராக்ஷன் ஏற்படும். ரெசிடியல் ஸ்ட்ரெஸ்னால இண்டர்டு கான்ட்ராக்ஷன் ஏற்படும். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போற விஷயம் வந்து ஆர்பர் அப்படின்றது. ஆர்பர்ன்றது வந்து ஒரு மில்லிங் கட்டரை ஹோல்ட் பண்ற டூல். இட் இஸ் நாட் எ ஃபவுண்டரி டூல். இட் இஸ் ஷாஃப்ட் விச் ரீட் த மெஷினிங் டூல். மில்லிங்ல யூஸ் பண்றது. ஷவல் டூல் அப்படின்னா என்னன்னா, ஃபார் மிக்சிங் அண்ட் டெம்பரிங் மோல்டிங். ஷவல் வந்து எதுக்குன்னா மிக்ஸ் பண்றதுக்கும் சாண்டை மிக்ஸ் பண்றதுக்கு இது பண்றதா ஷவல். ட்ரவல் டூல் வந்து என்னன்னா ஸ்மூத் த சர்ஃபேஸ் ஆஃப் த மோல்ட், அதாவது ஃபிளாட் ஆகிறதுக்கு ட்ரவல் யூஸ் பண்ணுவாங்க. ரிட்டில் வந்து ஜல்லடை, சீவ் டு ரிமூவ் த ஸ்மால் பீசஸ் ஆஃப் த மெட்டல். ஸோ ரிட்டில் வந்து ஜல்லடை, ட்ரவல் வந்து மட்டப்பலகைன்னு சொல்லலாம். அது வந்து ஸ்மூத் த சர்ஃபேஸ். ஷவல் டூல் வந்து மிக்சிங்க்கு, டெம்பரிங் த மோல்டிங் சாண்ட். ஸோ இதெல்லாம் வந்து மோல்டிங்ல யூஸ் பண்ற சம் ஆஃப் த ஃபவுண்டரி எக்யூப்மெண்ட்ஸ். அப்புறம் வெர்டிகல் பேசேஜ் ஆஃப் த மோல்டு கேவிட்டி வந்து நம்ம என்னன்னு பேர் வச்சு கூப்பிடுறோம்னா ஸ்க்ரூ அப்படின்றோம். எப்படி கூப்பிடுறோம்? ஸ்க்ரூ அப்படின்றோம். வெர்டிகல் பேசேஜ் ஆஃப் த மோல்டன் மெட்டல் ஆஃப் த மோல்டு கேவிட்டி வந்து ஸ்க்ரூ சொல்றோம். த ப்ராசஸ் ஆஃப் pouring the molten metal in a cavity of metallic mold by gravity. கிராவிட்டினால ஃபோர் பண்ணோம் அப்படின்னா அது எங்க பண்ணுவாங்கன்னா பெர்மனன்ட் மோல்ட் காஸ்டிங்ல தான் பண்ணுவாங்க. ஸோ இதுல வந்து என்னென்னலாம் தயாரிக்கிறாங்கன்னா கேஸ்ட் அயர்ன், ஸ்டீல், பிரான்ஸ், கிராஃபைட் இதெல்லாம் வந்து இது பண்றாங்க. குப்பலோ வந்து பாத்தீங்கன்னா குப்பலோ வந்து எதுக்கு சூட்டபிள் அப்படின்னா மெல்டிங் ஃபெரஸ் மெட்டல். குப்பலோன்றது ஒரு ஃபர்னஸ். குப்பலோன்றது ஒரு ஃபர்னஸ். அந்த ஃபர்னஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மெல்டிங் ஃபெரஸ் மெட்டலுக்கு வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ குப்பலோ வந்து மெல்டிங் ஃபெரஸ் மெட்டலுக்கு யூஸ் பண்றாங்க. பெர்மியபிலிட்டி ஆஃப் த ஃபவுண்டரி சாண்ட் அப்படின்னா என்னன்னா, பெர்மியபிலிட்டின்னா ஒரு ப்ராப்பர்ட்டின்னு சொல்லலாம். அந்த ப்ராப்பர்ட்டி வந்து என்னன்னா, இட்ஸ் எபிலிட்டி டு எஸ்கேப் த கேஸ். அதாவது நம்ம இது பண்ணுவோம், மெட்டலை போர் பண்ணுவோம். போர் பண்ணும்போது அது சாண்டு மேல பட்டு சாண்ட்ல வந்து அந்த கேஸஸ் ஃபார்ம் ஆகும். அந்த கேஸ் வந்து எஸ்கேப் ஆகணும். எஸ்கேப் ஆகணும்னா ப்ளோ ஹோல்ஸ் ஃபார்ம் ஆயிடும். ஸோ வந்து அது கரெக்டான பெர்மியபிலிட்டி வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். எந்த மெட்டலுக்கு என்ன பெர்மியபிலிட்டின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணணும். அடுத்தது நெக்ஸ்ட் வந்து பெர்மியபிலிட்டினா எபிலிட்டி டு பெர்மிட் த கேஸ், டு எஸ்கேப் த கேஸ். ஃபார் ஃபைன் கிரெயின் வந்து ஃபைனா இருந்தா கண்டிப்பா பெர்மியபிலிட்டி போராதான் இருக்கும். ஏன்னா வந்து மண் வந்து நல்லா ஒட்டிக்குமா, அப்போ வந்து கேஸ் வந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்காது. ஸோ இதே வந்து பெர்மியபிலிட்டி வந்து ஒரு கோர்ஸ் சாண்டுக்கு வந்து பெர்மியபிலிட்டி நல்லா இருக்கும். ஸோ நமக்கு என்ன பெர்மியபிலிட்டி வேணும்ன்றது நம்ம தான் முடிவு பண்ணணும். பெர்மியபிலிட்டி இஸ் எ ஃபங்க்ஷன் ஆஃப் கிரெயின் சைஸ், கிரெயின் ஷேப், மாய்ஸ்சர் அண்ட் கிளே கண்டென்ட். ஸோ வந்து அதுதான் வந்து இது பண்ணிக்கணும். மாய்ஸ்சர் அண்ட் கிளே கண்டென்ட் 4 விஷயம். கிரெயின் சைஸ், கிரெயின் ஷேப், moisture and clay content. So metal like aluminum, brass, cast iron are used for making pattern. The diamond's accuracy is high, but the limitation is that wooden pattern has to be first made to cast in the metal pattern. Thus expensive. Hence it is used for only for higher production rate. So on the metal pattern வந்து higher production rate வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ எங்கெல்லாம் வந்து மாஸ் ப்ரொடக்ஷன் யூஸ் பண்ணுவாங்களோ அங்கே மெட்டல் பேட்டர்ன், மாஸ் ப்ரொடக்ஷன் மெட்டல் பேட்டர்ன். பைண்டர்ஸ் எதுக்குன்னு பார்த்தா, பைண்டர்ஸ் ஆர் ஆடட் டு கிவ் த கோகேஷன் டு த மோல்டிங் சாண்ட். ஒரு மோல்டிங் சாண்ட் வந்து சாண்டோட சாண்ட் ஒட்டுறதுக்கு வந்து பைண்டர் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த பைண்டர்னால தான் வந்து என்னன்னா நமக்கு அந்த கரெக்டான ஷேப்பை ரிட்டைன் பண்ண முடியும். ஸோ சிந்தட்டிக் சாண்ட்ல வந்து சிலிக்கா சாண்ட் இருக்கும், அதோட பென்டோனைட் ஆட் பண்ணுவாங்க, அதோட தண்ணி சேர்ப்பாங்க, வாட்டர் சேர்ப்பாங்க. ஸோ பென்டனைட்டும் வாட்டரும் சேர்த்தா தான் பாண்டிங் ஸ்ட்ரென்த் கிடைக்கும். பைண்டர்னால தான் நமக்கு கிடைக்கும் பாண்டிங் ஸ்ட்ரென்த். ஸோ பைண்டர் வந்து சிலிக்கா சாண்டோட அது சேர்ப்பாங்க அப்படின்றது இது பண்ணலாம். ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் த சாண்ட் கிரெயின் அஃபெக்ட் வேரிஸ் மோல்ட் சாண்ட் ப்ராப்பர்ட்டி. அது சைஸ், ஷேப்பும் சைஸும் கிரெயின் வந்து ரொம்ப முக்கியம். சைஸ் வந்து கோர்ஸா இருக்கா ஃபைனா இருக்கான்னு பார்க்கணும். ஷேப் வந்து ரவுண்டா இருக்கா ஆங்குலரா இருக்கான்னு பார்க்கணும். ஸோ கோர்ஸ் கிரெயின் இன்க்ரீஸ் பெர்மியபிலிட்டி, நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். ஃபைன் கிரெயின் வந்து ப்ரொவைட் சர்ஃபேஸ் ஃபினிஷ். ஸோ ஃபைன் கிரெயின் எப்போ யூஸ் பண்ணணும்னா சர்ஃபேஸ் ஃபினிஷ் நல்லா இருக்கும்னா ஃபைன் கிரெயின், கோர்ஸ் கிரெயின்னா பெர்மியபிலிட்டி நல்லா இருக்கும்னா கோர்ஸ் கிரெயின். பொராசிட்டி ஆஃப் இஸ் டெட்டர்மைன்ட் பை இந்த 2 கேரக்டர். பொராசிட்டி வந்து இந்த 2 விஷயத்தை வச்சு, ஷேப் அண்ட் சைஸ் ஆஃப் சாண்ட் கிரெயின் வச்சு இது பண்ணலாம். செரல்ஸ் எப்போ ஆட் பண்ணுவாங்க மோல்டிங் சாண்டோட அப்படின்னு பார்த்தா கிரீன் ஸ்ட்ரென்த். செரல்ஸ் வந்து கிரீன் ஸ்ட்ரென்த்துக்காக ஆட் பண்ணுவாங்க. The molding sand containing moisture is termed as green sand. The sand without moisture is called as dry sand. ஸோ பிளாஸ்டிக் டாய்ஸ் வந்து எப்போ எதில் ப்ரொடியூஸ் பண்ணால் இன்ஜெக்ஷன் மோல்டிங்ல இது பண்ணுவாங்க. இதுல வந்து தெர்மோபிளாஸ்டிக், தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக் ஆர் இன்ஜெக்ஷன் மோல்டட் அண்ட் வேரியஸ் ப்ராடக்ட் லைக் கப், கண்டெய்னர், ஹவுசிங், டூல் ஹேண்டில்ஸ், ஸோ இதெல்லாம் வந்து இதில் தயாரிப்பாங்க. Thank you, students.